இலங்கையிட முன்னாள் இராணுவ உறுப்பினர்கள் பலர் அதிகமான சம்பளம் கிடைக்கும், குடியுரிமை கிடைக்கும் என்று சொல்லியெல்லாம் நம்பிக்கொண்டு ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போராடுறதுக்காக போனாங்க. பலர் உயிரிழந்தார்கள், தப்பியோடி வந்திருக்கிறார்கள் என்றது சம்பந்தமான பல தகவல்கள் கடந்த காலங்களில் வெளியாகி இருந்தது. அப்படி ரஷ்யாவுக்கு போய் இலங்கைக்கு தப்பியோடி வந்திருக்கிற பலர் இந்த நாட்களில் சிங்கள ஊடகங்களுக்கு தொடர்ச்சியான நேர்காணல்களை கொடுத்து வராங்க. பல தகவல்கள், ரஷ்ய இராணுவம் அங்கே எப்படி செயற்படுது, இலங்கையில் நடந்த போருக்கும் ரஷ்ய போருக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்ன என்றதை பற்றின பல தகவல்கள் அவங்களால தொடர்ச்சியாகவே சொல்லப்பட்டு வருது. நாங்கள் ஏன் இலங்கைக்கு தப்பியோடி வந்தோம்ன்றதுக்கான நியாயம், விளக்கம் கூட அவங்களால கொடுக்கப்பட்டு வருது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், வேக்னர் படையில் இவங்க இணைச்சு கொள்ளப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. வேக்னர்ன்றது ரஷ்யாவை சேர்ந்த ஒரு கூலிப்படை. அந்த கூலிப்படையில் இலங்கையை சேர்ந்தவர்கள், முன்னாள் இராணுவ உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்ற அதிர்ச்சியான ஒரு தகவலை இந்த தப்பியோடி வந்திருக்கிற பலர் இன்றைக்கி ஊடகங்களில் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 50 தொடக்கம் 100 பேர் அங்கே இருக்கலாம்னு சொல்லி நம்பப்பட்டிருந்தாலும் ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இது சம்பந்தமாக மிக முக்கியமான 2 இராணுவ முன்னாள் உயரதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க சொல்கிற பல தகவல்கள் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவே தொடர்ச்சியாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இலங்கையிலிருந்து முன்னாள் இராணுவ உறுப்பினர்கள் ரஷ்யாவுக்கு எப்படி அனுப்பப்படுறாங்கன்றது சம்பந்தமான பின்புலம் இவங்களால் விவரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இவங்க ஓய்வு பெற்ற முன்னாள் உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட முன்னாள் உயரதிகாரிகளோட தொடர்ச்சியாகவே தொடர்பில் இருக்கிறதா சொல்லப்படுது. வாட்ஸ்அப் குரூப்லையும் வேறு தொலைபேசி உரையாடல்லையும் வேறு சந்திப்புகள்லையும் தொடர்ச்சியாக இவங்க தொடர்பிலேயே இருந்து வராங்க. அப்போ முன்னைய காலத்தில் மாதிரி எங்களோட உயர் அதிகாரிகள் சொல்கிறத நம்பி நாங்கள் செயற்படுவோம், எங்களை ஆபத்தில் போட மாட்டாங்க என்று சொல்லி நம்பிக்கொண்டு இந்த வாக்குறுதியை ஏற்று ரஷ்யாவுக்கு போனோம் என்றதை இவங்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்படுற வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கிழமைக்குள்ள 7 நாட்களுக்குள்ள ரஷ்யாவுக்கு போகிறதுக்கான விசா பெற்றுக் கொடுக்கப்படும். ரஷ்ய இராணுவத்தில் நேரடியாக இணைஞ்சு கொள்ள முடியும். 6 மாதங்களுக்குள்ள குடியுரிமையை பெற்றுக்கொள்ள முடியும். குடும்பத்தோட ரஷ்யாவில் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஒரு மாதத்துக்கு 7 தொடக்கம் 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ரஷ்யாவில் போய் இறங்குனதுமே 20 தொடக்கம் 25 லட்சம் ரூபாய் ஒரே தடவையில் ஒரு கொடுப்பனவா, விசேட கொடுப்பனவா கொடுக்கப்படும். இதை தவிர களமுனையில் உயிரிழந்தா ஒரு நபருக்கு 12 கோடி ரூபாய், இலங்கை பண பெறுமதியில் 12 கோடி ரூபாய் நட்டுஈடு கொடுக்கப்படும் என்றது சம்பந்தமான பல வாக்குறுதிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த தப்பியோடி வந்திருக்கிற நபர்கள் இப்போ ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. வேறு நாட்டை சேர்ந்தவர்களும், குறிப்பாக பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் மாதிரியான நாட்டை சேர்ந்தவர்களும் தங்களை மாதிரி வந்ததாகவும், ஆனால் அந்த நபர்களுக்கு ரஷ்யாவிலிருந்து பணம் செலுத்தப்பட்டிருக்கு ரஷ்யாவுக்கு வாரதுக்காக. ஆனால் நாங்கள் போகிற சந்தர்ப்பத்தில் 10 தொடக்கம் 15 லட்சம் ரூபாவை நாங்கள் செலவழித்து போயிருந்தோம். சொல்லப்பட்ட வாக்குறுதி மாதிரி எந்த ஒரு கொடுப்பனவும் எங்களுக்கு தரப்படலை என்ற குற்றச்சாட்டையும் இவங்க முன்வைக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ரஷ்ய இராணுவத்தில் இவங்க இணைச்சு கொள்ளப்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அங்கே இருக்கிற வேக்னர் படையில் தான் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொன்னால், வேக்னர் படைன்றது ரஷ்ய அரசாங்கம் பயன்படுத்துகிற ஒரு கூலிப்படை. பணத்தை வாங்கி கொண்டு எதை வேணும்னாலும் செய்யக்கூடிய ஒரு மிலைச்சதனமான கொடூரமான கூலிப்படை தான் இந்த வேக்னர் படைன்றது. ரஷ்ய அரசாங்கம் தங்க மேலே நேரடியான மனித உரிமை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படக்கூடாதுன்றதுக்காக பெரும்பாலான ஆபிரிக்க நாடுகள்லையும் இப்போ மத்திய கிழக்கில் சில நாடுகளையும் கூட இந்த வேக்னர் படை இயங்கி வருது. குறிப்பாக இந்த ரஷ்ய யுக்ரைன் மோதலை பொறுத்த வரைக்கும் முன் களமுனையில் போராடுறது இந்த வேக்னர் படையை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. மிலைச்சத்தனமான தாக்குதல் நடத்துகிற, மிருகத்தனமான தாக்குதலை நடத்தக்கூடிய நபர்களாக இவங்க கருதப்பட்டு வராங்க. ரஷ்ய அரச படையை விட இந்த வேக்னர் படைன்றது இன்னும் வலிமையான படைன்னு சொல்லி கூட சிலர் விவரிக்கிறாங்க. குறிப்பாக சிறை கைதிகளை பயன்படுத்தி கொண்டு தான் இந்த வேக்னர் படை போராடி வாரதாகவும் சொல்லப்படுது. முன் களமுனையில் இவங்க போய் தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு, எல்லாத்தையுமே கிளியர் பண்ணதுக்கு பிறகு தான் ரஷ்ய அரச படைகள் பின்னால் வாரதா கூட சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஒரு கொடூரமான படைக்கு தான் இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிற இந்த முன்னாள் இராணுவ உறுப்பினர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. பணத்தை வாங்கி கொண்டு கொலை செய்கிற ஒரு படைக்கு இவங்க அனுப்பப்பட்டிருக்கிறதா குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இலங்கையிலிருந்து போனதுக்கு பிறகு 2-3 நாட்கள் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வேக்னர் படையை சேர்ந்த ஒரு உயரதிகாரி ஹோட்டலுக்கு நேரடியாக இன்னும் ஒரு இந்திய பெண்ணும் இருந்ததாக சொல்லப்படுது. ஒரு ஆவணத்தில் கையொப்பம் வாங்கினதா இவங்க விவரிச்சிருக்கிறாங்க. 1 வருஷத்துக்கான உடன்படிக்கை ரஷ்ய மொழியில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மொழிபெயர்ப்பாளராக வந்த பெண் சொல்லியிருக்கிற இதில் பாரதூரமான எந்த விதமான விஷயங்களும் கிடையாது, இது சாதாரணமான ஒரு உடன்படிக்கை தான் சொல்லி அதில் தாங்க
கையொப்பமிட்டிருக்கிறதாவும் இந்த முன்னாள் இராணுவ உறுப்பினர்கள் இப்போ சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. என்ன இருந்ததுன்னு சொல்லியே நாங்கள் தெரியாம தான் சைன் பண்ணோம் என்ற மாதிரியான கருத்துக்களை கூட இவங்க முன் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி 2-3 நாட்கள் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னும் ஒரு முகாமுக்கு கூட்டி போகப்பட்டிருக்கிறாங்க. 14 நாட்கள் இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆயுத பயிற்சி கிடையாது. போர் சம்பந்தமான சில விளக்கங்கள், அந்த களமுனை சம்பந்தமான சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு மலசல வசதிகள் கிடையாது, குளிக்கிறது கிழமையில் ஒரு தடவை தான் குளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, ஒழுங்கான சாப்பாடு கிடையாது. இந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் இந்த தப்பியோடி வந்திருக்கிற முன்னாள் இராணுவ உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கு. இவங்க சின்ன சின்ன குழுக்களாக பிரிக்கப்பட்டு இப்போ போர் நடந்து வர ரஷ்ய யுக்ரைன் எல்லையில் இருக்கிற டொனஸ்க் என்று சொல்லப்படுற பிராந்தியத்தில் தான் உக்கிரமான ஒரு மோதல் 2 தரப்புக்கும் இடையில நடந்து வருது. இந்த பகுதிக்கு தான் தாங்க அனுப்பப்பட்டதாகவும் சின்ன சின்ன குழுக்களாக பிரிக்கப்பட்டு 7 பேர் கொண்ட குழுவாக பிரிக்கப்பட்டு ரஷ்யாவை சேர்ந்த கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு இராணுவ உறுப்பினரோட தாங்க அனுப்பப்பட்டதாகவும் அந்த களமுனைன்றது வித்தியாசமாக இருந்தது. இலங்கையில் இருந்த மாதிரியான ஒரு களமுனை கிடையாது. எங்களுக்கு அந்த இடம் சம்பந்தமான அறிவு கிடையாது. 14 நாட்கள் ஒரு பாசறை எங்களுக்கு நடத்தப்பட்டிருந்தாலும் புது ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. தொழில்நுட்ப ரீதியான ஒரு போர் தான் அங்கே நடந்து வருது. இதை எதிர்கொள்றது சவாலானது என்ற மாதிரியான கருத்துக்களை இந்த இராணுவ உறுப்பினர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இந்த போரை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பம் முன்னிலையில் இருக்குது. இப்போ ட்ரோன் தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் தான் அதிகமாக நடத்தப்பட்டு வருது. இப்படி இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்ட முன்னாள் இராணுவ உறுப்பினர்களுக்கு இது சம்பந்தமான பயிற்சிகள் கிடையாது. இதை எதிர்கொள்ள முடியாமல் தான் இந்த உறுப்பினர்கள் தப்பியோடி வந்திருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். பயந்து போய் பலர் இப்போ உயிரை காப்பாற்றி கொண்டு தப்பியோடி வந்திருக்கிறாங்க. 17 பேருடைய உயிர்கள் இதுவரைக்கும் காவு கொள்ளப்பட்டிருக்கிறதா இதுவரைக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. உறுதி செய்யப்படாமல் இன்னும் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லியும் நம்பப்படுது. ஆரம்பத்தில் 50 தொடக்கம் 100 பேர் இலங்கையிலிருந்து ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் 800க்கும் அதிகமான நபர்கள் இலங்கையிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இவங்க முன்வைக்கிற விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் தாங்க ஏன் தப்பி ஓடி வந்தோம் என்றதுக்கான ஒரு நியாயத்தை இவங்க சொல்கிறாங்க. முதலாவது விஷயம், நாங்கள் போராடுறதுக்காக போனது ரஷ்ய படைகளுக்கு சார்பாக ரஷ்ய இராணுவத்தில் இணைஞ்சு கொள்றதுக்காக தான் நாங்கள் போனோம். அப்படியான ஒரு வாக்குறுதி தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு தான் வேக்னர் படையில் நாங்கள் இணைச்சி கொள்ளப்பட்டிருக்கிறோம், இது ஒரு கூலிப்படைன்றது எங்களுக்கு தெரிய வந்தது. அதே நேரம் சொல்லப்பட்ட மாதிரியான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. 6 மாதத்தில் குடியுரிமை என்ற வாக்குறுதி, இல்லாட்டி அந்த சம்பளம் போனதுமே 20 தொடக்கம் 25 லட்சம் ரூபாய் விசேடமான கொடுப்பனவு, இந்த மாதிரியான இந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படலை. இதனால் நாங்கள் தப்பி ஓடி வந்தோம் என்று சொல்லி ஒரு தரப்பு விளக்கம் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு தரப்பு சொல்கிற விளக்கம் என்னென்னு சொன்னால், நாங்கள் போராடுறதுக்காக போகலை, எங்களுக்கு இலங்கையில் சொல்லப்பட்ட அந்த முகவர் தந்த வாக்குறுதியின் அடிப்படையில் களமுனைக்கு உங்களை நாங்கள் அனுப்ப மாட்டோம், ஆயுதங்களை தூக்க வேண்டிய அவசியம் இருக்காது, முகாமில் இருக்கிற ரஷ்ய இராணுவத்துக்கு உதவிகள் செய்கிறது, பதுங்கு குழிகள் அமைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் நீங்கள் பயன்படுத்தப்படுவீங்கன்ற வாக்குறுதி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு முன் களமுனைக்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருந்தோம், எங்களுக்கு அனுபவமும் கிடையாது, இது வித்தியாசமான ஒரு களமுனை, இதனால தான் நாங்கள் தப்பியோடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி தாங்கள் எதிர்நோக்கின அந்த சம்பவங்களை தப்பியோடி வந்திருக்கிற இலங்கையோட முன்னாள் இராணுவ உறுப்பினர்கள் இப்போ இந்த நாட்களில் தொடர்ச்சியாகவே சிங்கள ஊடகங்களுக்கு விபரித்து வாரதை பார்க்க முடியுது. இப்படி மாறி மாறி முரண்பாடான தகவல்கள் தான் இந்த தப்பியோடி வந்திருக்கிற முன்னாள் இராணுவ உறுப்பினர்களால் சொல்லப்படுது. இவங்களை ரஷ்யாவுக்கு அனுப்புனது சம்பந்தமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு முன்னாள் இராணுவ உயர் அதிகாரிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.